மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். யாழ் மாவட்டத்தில் ஆய்வுப் பணிகளில் நெதர்லாந்து தொல்லியல் நிபுணர்கள். தொல்லியல் திணைக்களத்தின் அழைப்பின் பேரில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள நெதர்லாந்து நாட்டின் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் குழு வடக்கு பகுதிகளில் விரிவான ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. அந்த நிலையில் குறித்த நிபுணர் குழு யாழ்ப்பாணத்தில் 15 நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு தொல்லியல் மற்றும் நிலவியல் சார்ந்த ஆய்வுகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்த ஆய்வுகளின் போது நிலத்தின் தன்மை, நிலத்தடியில் காணப்படும் தொன்மைச் சுவடுகள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகள் தொடர்பான தரவுகள் நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் உதவியுடன் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன. குறிப்பாக நல்லூர், நெடுந்தீவு மற்றும் காரிநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவான கள ஆய்வுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பகுதியில் அமைந்துள்ள ஐரோப்பியர்களின் காலனித்துவ காலத்து எச்சங்கள், குறிப்பாக நெதர்லாந்து, டச்சு ஆட்சி காலத்து கோட்டைகள் மற்றும் தேவாலயங்களின் வரலாற்று தொடர்புகளையும் அதற்கு முற்பட்ட காலத்து உள்நாட்டு வரலாற்று சான்றுகளையும் கண்டறிவதே இந்த ஆய்வின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விரிவான கள ஆய்வின் மூலம் வடக்கு மாகாணத்தின் தொல்லியல் பாரம்பரியம் மற்றும் மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகள் தொடர்பான புதிய ஆதாரங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளை சலைவுடன் நிறுத்தவே போராடுகிறார்கள். உண்மை ஓரிரு மாதங்களில் வெளிவரும். நீதி அமைச்சர் உறுதி. சுரேஷ் சாலே மற்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், விசாரணைகளில் அரசியல் தலையீடு எதுவும் இல்லை என வலியுறுத்தியுள்ளார். சுரேஷ் சாலே 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது யாரும் அவருக்காக போராட்டம் நடத்தவில்லை என்றும், முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்ட பின்னரே சிலர் சத்தியாகிரக போராட்டங்களில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். குண்டு தாக்குதலில் 278 பேர் கொல்லப்பட்டார்கள், 500 பேர் வரை காயமடைந்திருந்தார்கள். இவர்கள் பற்றி ஒரு சில ஊடகங்கள் பேசுவதில்லை என தெரிவித்த அவர், சரத் பொன்சேகா சிறைக்கு அனுப்பும்போது இராணுவத்தினர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை பற்றி யாரும் கேள்வி எழுப்பவில்லை என குறிப்பிட்டார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மைகள் இன்னும் சில மாதங்களில் வெளிவரும் என நம்பிக்கை வெளியிட்ட அமைச்சர், விசாரணைகளை தடுக்க முயற்சிப்பவர்கள் தோல்வி அடைவார்கள் என்றும் தெரிவித்தார். குண்டு தாக்குதல்கள் தொடர்பான உண்மை இன்னும் ஓரிரு மாதங்களில் வெளிவரும். திணறுபவர்களை பொருட்படுத்த போவதில்லை, மக்கள் தெளிவாக உள்ளார்கள் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தல் வழக்கு. சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் கடற்படை தளபதி. கொட்டாஞ்சேனை மற்றும் கொழும்பு புறநகர் பகுதிகளில் இருந்த தமிழ் இளைஞர்கள் 11 பேர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜய குணரத்ன சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் மன்றத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு நீதிமன்ற அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. சங்கீசன் விடுதலை செய்யப்பட வேண்டும். சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தல். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய உள்ளடக்கத்தை கொண்ட பாடலை பாடி அதனை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 24 வயதான கணேஷ்குமார் சங்கீத்சன் கடந்த 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மீது சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளத்தக்க குற்றச்சாட்டு எதுவும் முன்வைக்கப்படவில்லை என்றால் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் நீண்ட காலமாக மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுப்பதாகவும், அதன் பரந்த மற்றும் தெளிவற்ற வரையறைகள் சர்வதேச மனித உரிமை நியமங்களுக்கு முரணானவை என்றும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இடம்பெற்றதாக கூறப்படும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து உடனடி விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கோரியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை அச்சட்டத்தின் பயன்பாட்டை நிறுத்தி அதை முற்றாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் அவசரமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது.
இணைய மோசடி கும்பல்களின் புதிய தளமாக இலங்கை மாறும் அபாயம். கம்போடியாவில் இணைய மோசடி கும்பல்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கடுமையான நடவடிக்கைகளின் பின்னணியில் சில குற்றவியல் வலை அமைப்புகள் இலங்கையை நோக்கி இடம்பெயர்ந்து வருவதாக சர்வதேச ஊடகமான ப்ளூம்பர்க் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விசா இல்லாத பயண வசதி, தங்குமிடங்களின் கிடைக்கும் தன்மை, வலுவான தொலை தொடர்பு வலையமைப்பு மற்றும் முறைசாரா பண பரிமாற்ற அமைப்புகள் ஆகியவை இலங்கையை இணைய மோசடி நடவடிக்கைகளுக்கு கவர்ச்சிகரமான தளமாக மாற்றியுள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் நோக்கில் இலங்கை அதிகாரிகள் புதிய இணைய குற்ற பிரிவொன்றை அமைத்துள்ளனர். 2026ஆம் ஆண்டில் மட்டும் 1000க்கும் அதிகமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் மேற்கு கடற்கரை பகுதிகளிலும் கொழும்பிலும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கு கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் 150க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் இணைய மோசடியில் ஈடுபட்டிருந்ததாக கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொழும்பு அருகிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மேலும் 120 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். சீராவின் அழுத்தத்தை தொடர்ந்து கம்போடியா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு மோசடி கும்பல்கள் புதிய தளங்களை தேடி வருவதாகவும் இலங்கை அதில் முக்கிய இடமாக உருவெடுத்து வருவதாகவும் புலனாய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இதேவேளை மோசடி நடவடிக்கைகளின் பரவல் இலங்கை மட்டுமன்றி ஐக்கிய அரபு அமீரகம், திமோர் லெஸ்டே, பிஜி மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளுக்கும் விரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டதுடன் பன்னாட்டு குற்றவியல் வலை அமைப்புகளின் வளர்ச்சி குறித்து புதிய கவலைகளும் எழுப்பப்பட்டுள்ளது. செம்மணியில் இன்று சிசுக்கள் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் உட்பட 7 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சிசுக்கள் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் உட்பட 7 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 21ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்றது. இன்றைய அகழ்வின் போது 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 4 சிறுவர்களுடைய எலும்புக்கூடும் 2 சிசுக்களின் எலும்புக்கூடுகள் உட்பட 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் 339 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 318 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. இயக்குனர் பாரதிராஜா உடலுக்கு அரச மரியாதை. அஞ்சலிக்கு பின் முதல்வர் விஜய் அறிவிப்பு. திரைத்துறையில் பாரதிராஜாவின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரச மரியாதை வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இது குறித்து முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம் பாரதிராஜா காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வேதனையும் துயரமும் அடைந்தேன். கிராமிய பின்னணியில் வாழ்வியல் உயிரோட்டத்துடன் பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரைப்பட உலகில் தனக்கு என ஒரு தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் பாரதிராஜா. தனது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு தேசிய மாநில விருதுகளை பெற்றவர். பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கி அவரது பங்களிப்பு தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் மறைவு தமிழ் திரை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை இழந்தும் வாடும் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், திரைப்பட துறையினருக்கும், ரசிகர்களுக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார பிரார்த்திக்கின்றேன். திரைத்துறையில் பாரதிராஜா அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்துக்கு அரச மரியாதை வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். முன்னதாக நீலாங்கரை இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த இயக்குனர் பாரதிராஜாவின் உடலுக்கு முதல்வர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வயது மூப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இயக்குனர் பாரதிராஜா இன்று அதிகாலை காலமானார்.
பேரறிவாளன் சட்டப்படி தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டதில் என்ன தவறு? தலைமை நீதிபதி கேள்வி. பேரறிவாளன் சட்டப்படி தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டதில் என்ன தவறு உள்ளது என உயர் நீதிமன்ற தலைமை அதிகாரி அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை தண்டனையை அனுபவித்த பேரறிவாளன் கடந்த 2022ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் சட்டப்படிப்பு படித்து கடந்த ஏப்ரல் 24 அன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டார். இந்நிலையில் பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்ததை எதிர்த்து காங்கிரஸ் எம்பி ஆர் சுதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் பேரறிவாளன் கருணை அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளாரே அன்றி குற்றவாளி இல்லை என குறிப்பிடப்படவில்லை. மேலும் குற்ற வழக்குகளில் சிறை தண்டனையை அனுபவிக்கும் குற்றவாளிகள் விடுதலையான 2 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கறிஞராக தங்களை பதிவு செய்து கொள்ள அனுமதிக்கும் வழக்கறிஞர் சட்டப்பிரிவையும் சட்டவிரோதமானது என அறிவித்து அதை ரத்து செய்ய வேண்டும். பேரறிவாளனை வழக்கறிஞராக பதிவு செய்து தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் தர்மகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் குற்ற வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையான 2 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கறிஞராக பதிவு செய்து கொள்ளலாம் என வழக்கறிஞர்கள் சட்டம் அனுமதிக்கும் போது பேரறிவாளன் தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பினார். பின்னர் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கோருவது ஏற்புடையது அல்ல என்பதால் வழக்கிலிருந்து சிபிஐயை நீக்க மனுதாரருக்கு உத்தரவிட்டார். அத்துடன் இந்த வழக்கில் அகில இந்திய பார் கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு பார் கவுன்சில் உள்ளிட்டோர் பதிலளிக்க 4 வார காலம் அவகாசம் வழங்கி விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக வெடித்துள்ள வன்முறை, வீடுகள் கார்களுக்கு தீ வைப்பு. வட அயர்லாந்து நகரம் ஒன்றில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக வெடித்துள்ள வன்முறையை தொடர்ந்து புலம்பெயர்ந்தோரின் வீடுகள் கார்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. சூடான் நாட்டைச் சேர்ந்த 30 வயது நபர் ஒருவர் பிரித்தானியாவில் புகலிடம் கோரிய நிலையில் பிரித்தானியாவில் தங்கியிருந்த அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் திங்கட்கிழமை இரவு பெல்ஃபாஸ்ட் நகரில் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவரை கத்தியால் தாக்கியுள்ளார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தாக்கப்பட்ட நபரை காப்பாற்றியதுடன் அந்த சூடான் நாட்டவரை பிடித்து வைத்துள்ளார்கள். போலீசார் அவரை கைது செய்துள்ளார்கள். அந்த சூடான் நாட்டவர் தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக ஊடகங்களில் பரவ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சிலர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளார்கள். அப்போது முகமூடி அணிந்த சுமார் 100 இளைஞர்கள் அங்கு சென்று கார்கள், குப்பை தொட்டிகளுக்கு தீ வைத்துள்ளனர். பேருந்து ஒன்றுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவர் புலம்பெயர்ந்தோர் என்பதால் புலம்பெயர்ந்தோர் வாழும் வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளன, தீ வைக்கப்பட்டுள்ளன. அங்கு வாழும் புலம்பெயர் வீடுகளை விட்டு தப்பியோடும் நிலை உருவாகியுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக காவல்துறை கவச வாகனங்களை அனுப்பியுள்ளதுடன் கலகக்காரர்களை கைது செய்யும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதே நேரத்தில் தீவிர வலதுசாரிகளின் கிளர்ச்சிக்கு எதிராக காவல்துறை எச்சரித்துள்ளது. பெல்ஃபாஸ்ட் நகரில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலை தொடர்ந்து அங்கு கலவரம் வெடித்த நிலையில் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் இது என டவுனிங் ஸ்ட்ரீட் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர், வட அயர்லாந்தின் அனைத்து கட்சி அரசியல்வாதிகள் உட்பட ஏராளமான பேர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 30 வயதுடைய சூடான் பிரஜை இன்று லண்டன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அத்துடன் அலோடிற்கு பிணை வழங்கப்பட்டால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என போலீசார் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினர். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பிணை வழங்க நீதிபதி மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் கலவரம் மற்றும் வன்முறை குற்ற செயல்களுக்கு எதிராகவும் நீதிபதி கண்டித்துள்ளார். அமெரிக்காவுக்கு பதிலடி, வளைகுடா நாடுகளை குறிவைத்து தாக்கும் ஈரான். அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதில் கொடுக்கும் விதமாக ஜோர்டன் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் அதிநவீன அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் இராணுவம் சுட்டு வீழ்த்தியது. ஓமான் நாட்டின் கடற்கரைக்கு அருகே திங்கட்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளையகம் தெரிவித்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா புதன்கிழமை அன்று அதிகாலையில் ஈரான் மீது வான்வெளி தாக்குதலை தொடங்கியது. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக
பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்டன் ஆகிய வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல்களை நடத்தியது. பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை தொடுத்தது. இதனை தடுக்கும் விதமாக இவ்விரு நாடுகளும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் பயன்படுத்தின. அமெரிக்க படைகள் தங்கியிருந்த ஒரு விமான தளத்தை நோக்கி ஈரான் ஏவிய 5 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக ஜோர்டன் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, நீங்கள் பாதுகாப்பாக இருக்க விரும்பினால் எங்கள் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று தனது சமூக வலைத்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் தங்களின் ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை நிறைவு செய்துவிட்டதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களை தடுப்பதற்கு வளைகுடாவில் உள்ள அதன் நட்பு நாடுகளுக்கு சட்டபூர்வமாக மற்றும் தார்மீக பொறுப்பு உள்ளது என ஈரான் வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentita welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.